ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நூடுல்ஸ் செய்ய போகிறேன். அதுக்கு நான் 2 பெரிய வெங்காயத்தை க்ளீன் பண்ணி வெட்டி வச்சுருக்கேன், 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். நூடுல்ஸ் செய்யறதுக்காக இப்பி நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் கடாய் வச்சிடலாம். கடாய் ஹீட் ஆனோனையும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனோனையும் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கு பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெட்டி வச்சுருக்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கட்டும். தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்குறப்பயே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பவுடரில் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பிறகு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கு பிறகு முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை தனியாக உடச்சி ஊற்றி வச்சுக்கலாம் ரெடி பண்ணி. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன், 3 முட்டையை. அதை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம், கிண்ட வேணாம். அடுப்பை சிம்மில் வச்சு அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து கிண்டி விடலாம். அப்போ முட்டை நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் முட்டை நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 பாக்கெட்டுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்த பிறகு ஒவ்வொரு ஸ்லைஸாக அதில் போட்டுக்கலாம். எல்லா நூடுல்ஸையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மசாலா பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் வெந்தோனையும் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.